Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இதை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் எல்லா டாபிக்ஸ்க்குமான டீட்டெயில்டு சம்மரிஸ், MCQs இருக்குது. தேவையான இடத்துல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ இல்லைன்னா கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோ கொடுத்துருக்குறேன். இது மட்டும் இல்லாமல் MCQs ஒன்லி தனியாக அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் MCQs ஒன்லி கேட்குறீங்க, அவங்களுக்காக MCQs ஒன்லியும் தனியாக தயார் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் எல்லா யூனிட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. இதில் எது நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் you have to contact me either in WhatsApp or Telegram to 7200893046. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நான் சொல்லிடுவேன். ஓகே, இது எல்லாமே PDF மெட்டீரியல்ஸாக தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது MCQs ஃப்ரம் யூனிட் 2. ஆல்ரெடி யூனிட் 1ல் இருந்து இந்த மாடல் MCQs கொடுத்துருந்தேன். இன்னைக்கு செகண்ட் யூனிட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இது பார்த்திங்கன்னா பொயட்ரி செக்ஷனில் இருந்து மட்டும்தான் இன்னைக்கு கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேம் ஆஃப் த பேப்பர் இஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1601 to 1798. ரொமான்டிக் ஏஜுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா 1798 தான் த பிகினிங் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். லிரிக்கல் பேலட்ஸ் வெளிவந்த வருஷம். ஸோ அது வரைக்கும் உள்ள பீரியடை தான் நம்ம பார்க்க போகிறோம். 17th centuryயும் 18th centuryயும் கவர் பண்ணுற பீரியட் இது. ஸோ now let us get into the poetry. Poetry செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய போயம்ஸ் இருக்குது. முக்கியமான போம்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். Paradise Lost Book 9, அடுத்தது ஆண்ட்ரூ மார்வெல்ஸ் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், ஆண்ட்ரூ மார்வெல்ஸ் to his coy mistress, John Donne's The Canonization, Alexander Pope's The Rape of the Lock, John Dryden's Absalom and Achitophel, அதுக்கப்புறம் தாமஸ் கிரேஸ் எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்சர்ட். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான போம்ஸ். இந்த ரியல்ம் ஆஃப் லிட்ரேச்சரை இது ரொம்ப முக்கியமான போம்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரு செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்துடுது. ஸோ நவ் லெட் அஸ் கெட் இன் டு த MCQs. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மில்டன் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் விச் எபிக் போம்? ஓகே, கீழே எபிக் போம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது அவரோட பெஸ்ட் நோன் போம்னு கேட்டிருக்கோம். ஸோ இது ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான். இதுக்கு நம்ம எந்த ஒரு இதுவும் கொடுக்காம சஸ்பென்ஸும் கொடுக்காம ஆன்சருக்குள்ளே போகலாம். இட் இஸ் Paradise Lost. Milton's style in Paradise Lost is noted for simplicity and short lines. அதாவது இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அவரோட எந்த விஷயத்துக்காக இந்த Paradise Lost மில்டனோட எந்த ஸ்டைல் அதில் ரொம்ப இதாக இருக்குது, எல்லாரையும் கேப்டிவேட் பண்ணது அப்படிங்கிறதான் கொஸ்டின். சிம்பிளிசிட்டி அண்ட் ஷார்ட் லைன்ஸ் இருக்குமா, ரைமிங் கப்லெட்ஸ் இருக்குமா, எலிவேட்டட் டிக்ஷன் அண்ட் கிளாசிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்குமா, காமிக் லாங்குவேஜ் இருக்குமா, இதில் எந்த ஸ்டைல் நம்மள இருக்குதுன்றது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் சிம்பிளிசிட்டி இல்லை, ஏன்னா அது எபிக் போம். அதனால இது எலிவேட்டட் டிக்ஷன். ரொம்ப ஹை டிக்ஷன்னா அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அதான் டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப ஹை ஸ்டைல் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. கிளாசிக்கல் ரெஃபரன்சஸ், அதாவது ஈலியட், ஒடிசி மாதிரி கிளாசிக்கல் போம்ஸ் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் கல்ச்சரில் யூரோப்பியன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய, ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரே நம்ம 14th centuryலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இவங்க கிளாசிக்கல் ரெஃபரன்ஸ் அப்படின்னாலே கிரீக் லிட்ரேச்சர், லாட்டின் லிட்ரேச்சருக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ கிரீக் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த எபிக்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய கிளாசிக்கல் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். Elevated diction and classical references. What tragic event is described in book 9 of Paradise Lost? Paradise Lostல என்ன ட்ராஜடி நடக்கிறது அப்படிங்கிறதான் கொஸ்டின். Saturn's defeat by Michael, இல்லைனா the creation of the world, the fall of man, Eve's creation from Adam, இதில் எந்த ஈவெண்ட் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இதோட தீமே அதுதான், the fall of man. ஓகே, the fall of man, மனிதன் வீழ்ந்த கதை தான் Paradise Lost. What tactic does Saturn use to tempt Eve? ஈவை டெம்ப்ட் பண்ண சாட்டன் என்ன மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறோம்? இப்போ நான் கொஷின் பேங்க் இது ஜஸ்ட் உங்களுக்கு மாடல்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். நான் சொன்ன மாதிரி MCQs தனியாக MCQs ஒன்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 150, அது மட்டும் இல்லை யூனிட் 2லையும் கொடுத்துருக்கேன். மோர் தென் 100
இது கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எம்சிக்யூஸில் பார்த்தீங்கன்னா 150 கிட்ட நான் வந்து பாரடைஸ் லாஸ்ட்டுக்கு அப்சலம் அண்ட் அகிட்டோஃபலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். வாட் டாக்டிக் டஸ் சாட்டன் யூஸ் டு டெம்ப்ட் ஈவ்? இதுதான் செகண்ட் கொஸ்டின். ஃபியர், த்ரெட், ஃப்ளாட்டரி, மாக்கரி, இதில் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈவை வந்து சாட்டன் அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயமுறுத்தலை. ஓகே, த்ரெட், ஃபியர் ரெண்டு ஒன்று தான். அடுத்ததாக ஃப்ளாட்டரின்னா துதிப்பாடுறது. ஓகே, ஒருத்தவங்கள புகழ்ந்து பேசுறது தான் ஃப்ளாட்டரி. மாக்கரின்னா கேலி பண்ணுறது. இதில் எது பண்ணுறாருன்னா, போயம் படிச்சிருந்தா தெரியும் இல்லையா, ஃப்ளாட்டரி தான் ஆன்சர். பயங்கரமாக நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னு தான் பேசுவார். நீ ரொம்ப ஒரு இது மேக்கர் மாதிரி இருக்க, ரொம்ப அழகாக இருக்கன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லுவான் சாட்டன் ஈவ் கிட்ட. வாட் அமேசஸ் ஈவ் மோஸ்ட் அபவுட் த டாக்கிங் சர்பண்ட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈவை வந்து ஏன்னா சாட்டன் வந்து ஒரு பேசுகிற ஒரு பாம்பா தான் அவளுக்கு அறிமுகமாகறான். ஓகே, ஸோ அவளுக்கு தெரியாது, கெஸ் பண்ண முடியாது அது சாட்டன் சொல்லிட்டு. ஒரு பாம்பு வந்து பேசுதுன்னு சொல்லி ரொம்ப அட்ராக்ட் ஆயிருப்பான். ஸோ விச் திங் அமேசஸ் ஹர்? இந்த சர்பண்ட் பேசுகிறப்போ எந்த விஷயம் அவளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பியூட்டி, இட்ஸ் மூமெண்ட், இட்ஸ் விஸ்டம் அண்ட் ஸ்பீச், இட்ஸ் ஐஸ். எது வந்து அவளை அட்ராக்ட் பண்ணுச்சு? நான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் விஸ்டம். ரொம்ப அறிவுத்தனமாக பேசுது, அறிவு கூர்மையோட பேசுது, அதுவும் பேசுதேங்கிறது தான் ரொம்ப அவருக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. How does Saturn portray God's command not to eat the fruit? இப்போ சாட்டன் வந்து காட் வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு அது சாட்டன் எப்படி அந்த விஷயத்தை வந்து இன்டர்பிரட் பண்றான் அப்படிங்கறதான் கொஸ்டின். as a test of loyalty, as a loving warning, as an act of jealousy and control, as a mistake. அப்போ சாட்டன் அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம்? உன் லாயல்ட்டியை டெஸ்ட் பண்றாரா? அப்படி கிடையாது. as a loving warning, ஒரு அன்பான கட்டளையா? இல்ல. as an act of jealousy and control, எஸ். அவர் உன்னை பார்த்து பொறாமப்படுறாருன்னா, மனுஷனை பார்த்து பொறாமப்படுறாரு, உங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, அதனாலதான் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட வேணான்றாரு அப்படிங்கறதான் அவன் வந்து இப்படிதான் அவளை என்ன பண்றான், போர்ட்ரே பண்ணி அதை மீற வைக்கிறான் அந்த வாக்க. ஓகே, வாட் டு ஆடம் அண்ட் ஈவ் டூ அட் த எண்ட் ஆஃப் புக் 9? சரி, கடைசியில் இந்த புக் 9ல ரெண்டு பேரும் அந்த பழத்தை சாப்பிட்டுடுறாங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கறதான் கொஸ்டின். மேக் சாக்ரிஃபைசஸ், பிளேம் ஈச் அதர் அண்ட் ஆர்கியூ, ரிப்பன் டுகெதர், ரன் அவே ஃப்ரம் ஈடன். இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சாக்ரிஃபைஸும் அவங்க பண்ணல, எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் செய்யல. பிளேம் ஈச் அதர் அண்ட் ஆர்கியூ, ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து குறை சொல்லி ஆர்கியூ பண்றாங்களா, மன்னிப்பு கேட்குறாங்களா, ஈடன்ல இருந்து ஓடி போயிடுறாங்களா? அதுல எது நடக்குது அப்படின்னு சொன்னா, பிளேம் ஈச் அதர் அண்ட் ஆர்கியூ, ஒருத்தர் குறை சொல்லிட்டு வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்ட்டு. ஓகே, ஹவு லாங் ஆஃப்டர் ஹிஸ் பேனிஷ்மெண்ட் டஸ் சாட்டன் ரிட்டர்ன் டு ஈடன் இன் புக் 9? புக் 4லயும் நம்ம சாட்டனை பார்த்துருப்போம். இதே மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவோம், பட் அந்த தடவை தோத்துருப்போம். திரும்ப புக் 9ல தான் நம்ம சாட்டனை மீட் பண்ணுவோம். ஸோ புக் 9க்கும் புக் 4ல சாட்டன் வந்தாங்க. அப்போ செகண்ட் டைம் அவன் வர்றதுக்கும் எத்தனை நாள் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 4 days, 6 days, 8 days, 10 days. The answer is 8 days. What does the tree symbolize most in book 9? book 9ல அந்த ட்ரீ வந்து எதை வந்து, அதாவது நாலேஜ் ட்ரீ இருக்கு இல்லையா, அது எதை வந்து சொல்றது? பனிஷ்மெண்ட், ஃப்ரீடம், ஃபர்பிடன் நாலேஜ், ரிசரக்ஷன். இதுல ஆன்சர் வந்து ஃபர்பிடன் நாலேஜை தான் அந்த ட்ரீ வந்து சிம்பலைஸ் பண்ணுது. The earth's reaction to Eve eating the fruit. Earth felt wound is an example of. இப்போ மில்டன் சொல்வாரு, அவ வந்து அந்த பழத்தை சாப்பிட்டோன்னா பூமிக்கு வலிச்சது, earth felt the wound அப்படின்னு சொல்றாரு. இது என்ன டிவைஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சிமிலி, மெட்டஃபோர், பர்சானிஃபிகேஷன், அல்லிட்ரேஷன். சிமிலி இல்ல, உவமை இல்ல. உருவகமா, அதுவும் இல்ல. earthன்னு சொல்லிட்டார், ஓகே, பட் பர்சானிஃபை பண்ணிருக்காரு. earth felt the wound, earthக்கு வலிச்சதுங்கிறார். அப்போ அந்த ஒரு விஷயம், உயிர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அங்க உயிர் கொடுக்கிறாரு, earthக்கு வந்து வழி தெரிஞ்ச மாதிரி சொல்றாரு. So it is personification. Milton's frequent references to Greek and Roman mythology show pastoralism, classical allusion, Gothic imagery, parody.
இது வந்து அடிக்கடி கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜி மித்துல இருந்து ஸ்டோரிஸ் நிறைய கோட் பண்ணியிருப்பாரு. யாருன்னா மில்டன். ஓகே, தன்னோட போம்ல வந்து நிறைய கிளாசிக்கல் ரெஃபரன்சஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. இதுக்கு என்ன சொல்வோம் அப்படின்னு சொன்னா பாஸ்டரலிசம், கிளாசிக்கல் அல்லூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிளாசிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுக்கறத வந்து கிளாசிக்கல் அல்யூஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அல்யூஷன்னா இந்த பழைய கதைகள்ல இருந்து கோட் பண்றத அல்யூஷன், கிளாசிக்கல் அல்யூஷன் சொல்லுவாங்க. The tree of knowledge is a powerful symbol of. The tree of knowledge எதுக்கு சிம்பிளா இருக்குன்றத பார்க்கலாம். பியூட்டியா, ஃப்ரீ வில் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸா, நேச்சரா, எட்டர்னல் லைஃபா அப்படிங்கிறது தான். பியூட்டி அழகா இல்லை, ஃப்ரீ வில் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸா சுதந்திரமான முடிவெடுக்கிறது, டிஸ்ஒபீடியன்ஸா இருக்கிறது. ஓகே, அடங்கி போகாத ஒரு குணம், அடங்க மறுக்கிறது. ஓகே, ஒபே பண்ண மறுக்கிறது. ஸோ அதுதான் ஆன்சர். ஃப்ரீயா அவங்க ஒரு இதோட தன்னிச்சையா என்ன பண்றாங்க, கடவுளை எதிர்க்கிறாங்க இல்லையா, கடவுள் சொன்ன வார்னிங் அகேன்ஸ்டா போறாங்க இல்லையா, அதான் டிஸ்ஒபீடியன்ஸ். நாட் டிசீவ் பட் ஃபாண்ட்லி ஓவர்கம் வித் ஃபீமேல் சார்ம். வாட் டஸ் திஸ் சே அபவுட் ஆடம் சின்? இப்போ ஈவ் வந்து தெரியாதனமா தான் சாப்பிடுறான். ஓகே, ஆடம் வந்து தெரிஞ்சே சாப்பிடுவான். அப்ப அவனோட சின்ன வந்து என்ன சொல்றாங்க, ஆடம்க்கு தெரியும் அவ தப்பு பண்ணிட்டா, ஆப்பிள சாப்பிட்டுட்டா, இப்ப அவளுக்கு பெரிய தண்டனை வரப்போகுது, எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறமும் ஆப்பிள வாங்கி அவன் சாப்பிடுறான். ஏன் அப்படின்னா ஈவ் இல்லாத உலகத்துல நான் வாழ விரும்பலன்னு நினைச்சிட்டு தான் அவன் சாப்பிடுறான். அப்போ he was tempted by Satan? No, he gave it knowingly. He never really sinned. He was unaware. அவனுக்கு தெரியாதா? கிடையாது. He never really sinned. அவன் பாவம் செய்யலையா? அதுவும் கிடையாது. அவனும் பாவம் தான் செய்யறான். He gave it knowingly. தெரிஞ்சே அந்த தவறை செய்யறான். அதுதான் ஆன்சர். He gave it, he is doing it knowingly. Fairest resemblance of thy maker fair. What is being said about Eve? அப்போ அந்த பாம்பா வந்திருக்க சாட்டன் என்ன தெரியுமா பண்ணுவான், ஈவ பயங்கரமா புகழ்வான். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ வந்து மேக்கர் ஃபேர், யுவர் மேக்கர் யாருன்னா காட், மேக்கர், உன்னை படைத்தவன் அழகான அந்த படைத்தவன் மாதிரியே நீ இருக்க, ரிசம்பிள் பண்ற அப்படின்னு சொல்லுவான். ஓகே, உன்னை படைத்தவன் போன்றே இருக்கிறாய் அப்படின்றதுதான் ஃபேரஸ்ட் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் தை மேக்கர் ஃபேர். She is equal to God. She is beautiful but sinful. She reflects God's beauty. She is deceptive. இதுல எது வந்து அந்த அர்த்தம் அப்படின்னா she reflects God's beauty. Resemblance reflects God's beauty. Andrew Marvell belonged to which group of poets? Romantic poets, metaphysical poets, modernist poets, symbolist poets. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, மெட்டபிசிக்கல் போயட்ஸ். யாரு? ஆண்ட்ரூ மார்வல். அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து மெட்டபிசிக்கல் போயட்ஸ். The poem to his coy mistress is best described as a dash. இதுல காய் மிஸ்டர்ஸ் என்ன மாதிரி போம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நேச்சர் போம், ரிலிஜியஸ் போம், பொலிட்டிக்கல் சாட்டியர், கார்பீடியம். கார்பீடியம்னா லிவ், என்ஜாய், ஃபார் தர் இஸ் நோ டுமாரோன்ற மாதிரி, இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் கார்பீடியம். அது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது, பட் இதுக்கு அதுதான் அர்த்தம், ரைட்? இட் இஸ் அ லாட்டின் டேர்ம் கார்பீடியம்ங்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா சீஸ் த டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளை அப்படியே தூக்கிக்கோ, எடுத்துக்கோன்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு தான் நிரந்தரம், மற்ற எதுவுமே நிரந்தரம் இல்லை, நாளை என்பது நிரந்தரம் இல்லைங்கிறது தான். அப்போ என்ஜாய் பண்ணுறது இன்னைக்கு என்ஜாய் பண்ணிடுன்ற ஒரு கான்செப்ட் தான் கார்பீடியம். ஸோ போயம் டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். நான் என்ன வருஷக்கணக்காக இருக்கு, நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு சொல்றது தான் வந்து கார்பீடியம். What river does the speaker say the lady would walk beside? நீ வந்து அவர் வந்து வர்ணிக்கிறப்ப என்ன சொல்வாரு, நீ பாட்டு ரொம்ப காலம் இருந்தா நீ என்ன பண்ணலாம், நீ பாட்டுக்கு கேஞ்சஸ் பக்கம் நடந்துகிட்டே இருக்கலாம், நான் வந்து இப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், உன் அழகை வர்ணிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்வாரு. ஆனா அத்தனை வருஷம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்வாரு. ஸோ தேம்ஸ், அமேசான், நைல், கேஞ்சஸ் தான், கங்கை நதிக்கரம் ஓரு தான் நீ நடக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. The line time's winged chariot hurrying near suggests time travels slowly, death is approaching quickly, heaven is near, time is a healing force. Time's winged chariot hurrying near. காலத்தோட
சக்கரம், அதாவது இறக்கை கட்டிய சக்கரம்ங்கிறார். காலனின் இறக்கைகள் கட்டிய சக்கரம் வேகமாக வருகின்றதே அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு, சீக்கிரம் செத்து போயிருவோம். அதனால நீ என்ன பண்ணணும், உடனே சும்மா ஷையா மாடஸ்டா இருக்காத, வெக்கப்பட்டுக்கிட்டே டைமை கடத்தாதன்னு சொல்வார். ஓகே, ஸோ டைம்ஸ் விங்டு சேரட் ஹரிங் நியர்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டைம் டிராவல் ஸ்லோலின்னு சொல்றாரா? கண்டிப்பா இல்லை. டெத் இஸ் அப்ரோச்சிங் குயிக்லின்னு சொல்றாரா? எஸ், தட் இஸ் வாட் ஹி மீன்ஸ் ஹியர். What does coy mean in the poem's context? To his coy mistress தான் poem பேரே coin வந்துரும். coin, so what is it? Bold and confident, shy and modest, angry and bitter, curious and talkative. Shy and modest is the answer. The line, my vegetable love should grow vaster than impious and more slow, contains which device? So my vegetable love என்ன சொல்றாரு? vegetable loveன்றார். கம்பேர் பண்ணியிருக்காரா எதனோடையாவது? வேர்ட்ஸ் போட்டு கம்பேர் பண்ணியிருக்காரா? நோ. ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்? மெட்டஃபார்னு சொல்றோம். Had we but world enough and time, this coyness lady were no crime. ஸோ இந்த லைனுக்கு என்ன மீனிங்? வாட் இஸ் த ஸ்பீக்கர் சஜஸ்டிங் ஹியர்? என்ன சஜஸ்ட் பண்றாரு? Had we but enough and time, had we but world enough and time, நிறைய காலம் இருக்குது அப்படின்னா this coyness lady were no crimeங்கிறாரு. இந்த வெக்கம் ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு காலம் நிறைய இல்லை, அதனால இந்த வெக்கம் தப்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவர் இங்க என்ன சொல்ல வர்றாரு? டைம் இஸ் abundant, so there is no need to hurryன்னு சொல்றாரா? கண்டிப்பா இல்லை. her shyness would be acceptable if time were endless. உன்னோட இந்த வெக்கப்பட்டு நீ ஒதுங்கி ஒதுங்கி போறியே, இது ஓகேயா இருக்கும் எப்ப டைமுக்கு முடிவே இல்லைன்னா, காலத்துக்கு முடிவே இல்லைன்னா நீ வெக்கப்பட்டுக்கிட்டே போகலாம். நான் 200-300 வருஷம் உன்னை வர்ணிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அப்படி இல்ல மை டியர் அப்படிங்கிறார். ஓகே, she is guilty of a crime, they will live forever. இப்போ her shyness would be acceptable if time were endless. The answer. What does the poem suggest about time and control? இதுல இந்த போம் வந்து டைம் அண்ட் கண்ட்ரோல் பத்தி என்ன பேசுது? ஹியூமன்ஸ் கேன் ஸ்டாப் டைம் சொல்லுதா? கண்டிப்பா இல்ல. லவ்வர்ஸ் கேன் இக்னோர் டைம் சொல்லுதா? அதுவும் சொல்லல. டைம் கண்ட்ரோல்ஸ் ஹியூமன் லைஃப். கரெக்ட். டைம், காலம் தான் வந்து மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லுது. What is a metaphysical conceit? Metaphysical poets யூஸ் பண்றத கன்சீட்ஸ், மெட்டபிசிக்கல் கன்சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா ஆக்சுவலா அது நத்திங் பட் அன் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார். ஓகே, ஒரு மெட்டஃபார், உருவகமே கொஞ்சம் வித்தியாசமா பெருசா இருந்தா அதை வந்து கன்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எ சிம்பிள் கம்பேரிஷன் பிட்வீன் நேச்சர் அண்ட் பீப்புளா இல்லை, அண்ட் அன்யூஷுவல் அண்ட் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார் தான் வந்து இது. பொதுவா பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பொதுவா வந்து ஒரு போயட் வந்து ஒரு காதலியோட இதழ்களை வந்து ரோஜா இதழ்களோட கம்பேர் பண்றாரு. கன்னங்களை வந்து ஆப்பிள் கன்னங்கள் அப்படின்னா இவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுக்கு நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். இவங்க என்ன இப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பலாப்பழத்தோட கம்பேர் பண்றான்னு வச்சுக்கோங்க, நம்ம யோசிப்போம் என்னடா அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, அது மாதிரி தான் இவங்களோட அந்த மெட்டஃபார் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் இருக்கும், ஒரு மாதிரி லாங்காகவும் இருக்கும். அதுதான் கன்சீட் அப்படின்னு சொல்றாங்க. இவன் நிறைய காம்பஸோட கம்பேர் பண்ணியிருப்பாரு லவ்வர்ஸா. ஸோ an unusual and extended metaphor is called as a conceit. What is the main theme of canonization? Canonization ஓட main theme என்ன அப்படின்னா political service, religious war, the sacred nature of love, the dangers of desire. Actually love, காதலோட அந்த புனிதத்தன்மை தான் canonizationல பேசப்படும். What kind of transformation is at the center of the poem? போம்ல சென்டரா இருக்குது என்ன? From hate to love, from pain to healing, from human lovers to spiritual saints, from sorrow to joy. Of this poemங்கிறது இங்க வந்து canonization தான் நான் மீன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த போம்ல பார்த்தீங்கன்னா எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா சாதாரண லவ்வர்ஸ்ல இருந்து அவங்க வந்து பெரிய ஸ்பிரிச்சுவலா மாறுற மாதிரி, ரொம்ப ஆன்மீகத்தோட ஒன்றுன மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் ஹியூமன் லவ்வர்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் செயின்ஸ் அவங்க மாறுறத நம்ம இந்த போம்ல பார்க்கலாம். What figures of speech is used when Donne writes about sighs drowning ships and tears flooding lands? இப்படிதான் இருக்கு பாருங்க. டன் வந்து ஒரு போம்ல எழுதியிருக்கிறாரு. ஓகே, பெருமூச்சு, அவளுடைய பெருமூச்சு கப்பலை கவிழ்த்து விடுமா,
அவளுடைய அழுகை வந்து பெரிய வெள்ளத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார்ஸ். ஓகே, கன்சீட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஹைப்பர்போலே, லிட்டோட்ஸ், ஆன்டிதிசிஸ், ஐரணி. ஆக்சுவலா இந்த டிவைஸை ஹைப்பர்போலேன்னு சொல்றாங்க. எக்ஸாகரேட்டடா சொல்றாரு இல்லையா, அதனால இது ஹைப்பர்போலே. நம்ப முடியாத விஷயங்கள், அதே மாதிரி ரொம்ப அதிகப்படியா சொல்றத ஹைப்பர்போலே அப்படின்னு சொல்றோம். Which age or period is Alexander Pope most associated with? Romantic age, Elizabethan age, Augustan age, modern age. Alexander Popeனாலே அது Augustan age. What is the Rape of the Lock best described as? Rape of the Lock என்ன மாதிரி poem சொல்வோம்? A tragedy, a romantic poem, a mock epic, a historical poem. Rape of the Lock is a mock epic. கிண்டல் தான், லாங் போம், 5 cantos வரும். ஓகே, ரொம்ப லாங் போம். நான் ஃபுல் லைன் பை லைனாக எடுத்திருக்கிறேன் 5 cantoஸும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அது பாருங்க. ரொம்பவே ரொம்ப என்ஜாயிங், ரொம்ப ரொம்ப லைவ்லி போயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயம். யூ கேன் என்ஜாய் இட். Who is the main female character in the poem The Rape of the Lock? Rape of the Lockல அந்த protagonist, female protagonist யாருங்கிறது தான் question. Clarissa, Belinda, Thalestris, Arabella. Answer is Belinda. Who is the chief self who warns Belinda in her dream? Belindaவை வார்ன் பண்றது, அவ கனவுல வந்து வார்ன் பண்ற சீஃப் ஸ்பிரிட் பேர் என்ன? அம்ப்ரியல், ஏரியல், பிரில்லாண்டா, கிறிஸ்பிசா. இதுல ஆன்சர் வந்து ஏரியல். What is the name of Belinda's lap dog? அவ ஒரு பெட் டாக் வச்சிருப்பா, லேப்டாப் மாதிரி. அது லேப் டாக், அவன் மடியிலே இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்னிஃப், ஃப்ளஃப், ஷாக், பஃப். அதுக்கு வித்தியாசமான ஒரு பேர் தான் ஷாக். What literary style does Pope use to describe the card game in Canto 3? Canto 3ல கார்ட் கேம் விளையாடுவாங்க. ஓகே, பெலிண்டா ஒரு சைட்லயும் அந்த லார்டும் ஒரு சைட்லயும் விளையாடுவாங்க. இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாருன்னா டிராஜிக் மோனோலாகா, ரொமான்டிக் லிரிக்கா, ஹீரோயிக் பேட்டில் எப்பிக்கா, பாஸ்டரல் டயலாகா. ஒரு பெரிய பேட்டில் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு கார்ட்ஸ். What is the main reason The Rape of the Lock was written? The Rape of the Lock எழுதினதுக்கான மெயின் ரீசன் என்னங்கிறத அடுத்த கொஸ்டின். To honor Belinda's beauty, to criticize Queen Anne, to mock a real life quarrel between two families, to celebrate romantic love. இதுல என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னா, ரேப் ஆஃப் லாக் அவர் ஏன் எழுதினார்னா 2 பணக்கார ஃபேமிலிக்கு இடையில சண்டை வந்துருச்சு. ஸோ அதுல ஒரு மீடியேட் பண்ணவர் தான் அவரை எழுத சொன்னாரு. பாருங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு 2 ஃபேமிலியும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கூல் பண்றதுக்காக அவர் எழுதினது தான் த ரேப் ஆஃப் த லாக். மாக் பண்ணி எழுதினாரு. இவ்வளோ ட்ரிவியலான விஷயத்துக்கு எவ்வளோ பெருசா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு எழுதுறாரு. ஓகே, ஸோ டு மாக் அ ரியல் லைஃப் குவாரல் பிட்வீன் டூ லைஃப் ஃபேமிலிஸ். Between two families, life quarrel between two families. What is the name of the Baron's accomplice who gives him the scissors? பேரனோட accomplice, அதாவது பேரனோட ஒரு ஃப்ரெண்டு வந்து தான் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, இவளோட ஹேர் கட் பண்றதுக்கான சிசர்ஸ், அப்படி அந்த வெப்பன் எடுக்கிறதே பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்படியேவும் அது ரொம்ப ஃபர்பிடன் வெப்பன், அதை எடுத்துட்டான். அதை கொடுக்கறது அந்த பீட்டர், அந்த பேரன் கையில கொடுக்கறது யாரு அப்படின்னு சொன்னா தலெஸ்டிஸ், ஏரியல், கிளாரிசா, ஜிஃபைரட்டா. இதுல யாரு கொடுக்கறதுன்னா கிளாரிசா. What genre best describes Absalom and Achitophel? அடுத்த போமுக்கு வந்துட்டோம், அப்சலம் அண்ட் அகிட்டோஃபல். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரடைஸ் லாஸ்ட் பார்த்தாச்சு, அதில் சில கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து வி ஹவ் சீன் வாட் இஸ் தட் டு ஹிஸ் காயின் மிஸ்டர்ஸ், கேனனைசேஷன். அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து திஸ் ஒன் ரேப் ஆஃப் த லாக். அடுத்ததாக வி ஹவ் கம் டு அப்சலம் அண்ட் அகிட்டோஃபல். ஹிஸ்டாரிக் எபிக், ரொமான்டிக் லிரிக், பொலிட்டிக்கல் சட்டையர், ட்ராமாட்டிக் மோனோலாக். இது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டையர். நம்ம இது வந்து மாக் எபிக்னு பார்த்தோம் இல்லையா, ரேப் ஆஃப் த லாக். அப்சலம் அண்ட் அகிட்டோஃபல் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. வாட் இஸ் மேக் ஃப்ளெக்னோ மெயின்லி அபவுட்? பொலிட்டிக்கல் பீட்ரேயல், சட்டையர் ஆஃப் தாமஸ் ஷாட்வெல். சட்டையர்னு நமக்கு தெரியும், இதுல என்னன்றது அப்போ கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சட்டையர் ஆஃப் தாமஸ் ஷாட்வெல் தான் அப்சலம். இங்கே கொஸ்டின் வந்து மேக் ஃப்ளெக்னோ பத்தி தான் இருக்கு. மேக் ஃப்ளெக்னோ வந்து இட் இஸ் அபவுட் த சட்டையர் ஆஃப் தாமஸ் ஷாட்வெல். இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் இங்கே உள்ள வந்துருச்சு.
வாட் லிட்டரரி டெக்னிக் டஸ் ட்ரைடன் யூஸ் த்ரூ அவுட் த போம்? எந்த டெக்னிக் வந்து ட்ரைடன் போம் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். எந்த இதுல அப்படின்னு சொன்னா அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெல்ல. அல்லிகொரி, லிமரிக், எலிஜி, சானட், இதுல இவர் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா அல்லிகொரி. நிறைய அல்லிகொரி அப்படின்னா வேற கதைகள் மூலமா இன்னொரு கதையை சொல்றது. ஓகே, ஸோ அதுதான் அல்லிகொரி. வாட் டஸ் அகிட்டோஃபெல், இதுல பாத்தீங்கன்னா பைபிளிக்கல் ஸ்டோரிஸ் மூலமா அவர் என்ன பண்ணுவாரு, இங்கிலாந்துல பிரசண்டா இருக்க பொலிட்டிக்கல் அந்த சுச்சுவேஷனை சட்டையர் பண்ணுவார். சட்டையர்னா நையாண்டி சித்திரம். வாட் டஸ் அகிட்டோஃபெல் வாண்ட் டு அச்சீவ் பை யூசிங் அப்சலம்? அப்சலம் மூலமா அகிட்டோஃபெல் என்ன சாதிச்சுக்க நினைக்கிறார்? பீஸ் இன் ஜெருசலம், பவர் த்ரூ அப்சலம்ஸ் ரைஸ், ஃபேம் அஸ் அ ப்ராஃபிட், லவ் அண்ட் ஃபேமிலி. அவருக்கு தேவை அப்சலாம் அகிட்டோஃபெல் மூலமா அப்சலம் மூலமா அகிட்டோஃபெல் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறார்னா பவர் த்ரூ அப்சலம்ஸ் ரைஸ். அவனை பெரியாளாக்கி தனக்கு பவர் என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைப்பார். வாட் இஸ் த மெயின் ஜான்ரா ஆஃப் த எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட்? ஸோ ஜான்ரான்னு கேட்டா அது எந்த வகை சார்ந்தது? போயமோட நேம்லயே இருக்கு, இட் இஸ் அன் எலிஜி. What is the name of the graveyard mentioned in Thomas Gray's elegy written in a country churchyard? போம்ல இந்த கொஸ்டின் பர்டிகுலர் இருக்காது, பட் பேக்ரவுண்ட் டீடைல்ஸ்ல இது வரும். ஓகே, இந்த தாமஸ் கிரே எந்த இடத்துல இருந்து இந்த போம் எழுதினாரு, எந்த கிரேவியார்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஏன்னா ஒரு கிரேவியார்ட்ல உட்காந்து அவர் எழுதியிருப்பாரு. வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயா, சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல், ஸ்டோக் போஜஸ் சர்ச்யார்ட், ஹைகேட் சிமெட்ரி. அவர் எழுதினதா நம்பப்படுறது ஸ்டோக் போஜஸ் சர்ச்யார்ட். வாட் டஸ் த ஃப்ளவர் born to blush unseen symbolize? ஸோ எலிஜியில் இந்த ஒரு முக்கியமான நிறைய லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எலிஜியும் லைன் பை லைன் நான் நடத்திருக்கேன், 2 எபிசோட்ஸாக வந்திருக்கும். அது கண்டிப்பாக அதெல்லாம் படிக்க வேண்டிய போம். ஓகே, அந்த லைன் பை லைனாக ரீட் பண்ணால் அந்த லிட்ரேச்சரை வந்து நீங்கள் ஆழமாக நேசிக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள் ஃபிலசாபிக்கலாக இருக்கும். ஸோ வாட் டஸ் த ஃப்ளவர் born to blush unseen symbolize? Beauty that is admired, talent and beauty that go unnoticed, a rich person's daughter, a colorful village. Flower born to blush unseen. இது எதை குறிக்கிறது? அதாவது ஃப்ளவர் born, ஒரு பூ பூக்குது, பிளஷ் ஆயிருக்கு, அழகா பூத்திருக்கு, ஆனா அன்சீனா இருக்கு, யாரும் பார்க்காத இடத்துல பூத்திருக்கு. இதுதான் வந்து விஷயம். ஓகே, அவரு டெசர்ட்ல மலர்ற பூக்களை பத்தி சொல்லுவாரு. டெசர்ட்லயும் பூக்கள் மலருது, ஆனா யாருமே அதை அழகா ரசிக்கிறது இல்ல. ஒரு கவிஞனா இருந்தா ரசிப்பான், ஒரு பெண்ணா இருந்தா அதை அழகா ரசிச்சு தலையில சூடிப்பான். யாரா இருந்தாலும் ஒரு மனுஷன் பார்த்தா அதை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு போவாங்க. ஆனா நிறைய பூக்கள் அங்கேயும் ஒயாசிஸ்ல பூக்கும். ஓகே, அது வந்து பாலைவன சோலைகள்ல நிறைய பூக்கள் பூக்குது, அதை வந்து யாருமே ரசிக்கிறது இல்ல அப்படின்றாரு. இப்போ இதுக்கு என்ன, இது இந்த பாடல்ல அது எதை குறிக்குதுன்னா டேலண்ட் அண்ட் பியூட்டி தட் கோ அன்நோட்டிஸ்ட். இந்த சின்ன சின்ன வில்லேஜஸ்ல இருக்க மக்களோட டேலண்ட் எல்லாம் தெரியாமலே அவங்க இறந்து போயிடுறாங்கன்னு சொல்ல வருவார். ஓகே, ஸோ தட் இஸ் த ஆன்சர். Which phrase reflects the idea that some lives go unrecognized? ஸோ திரும்ப அதே கொஸ்டின் தான் வேற மாதிரி கேட்டிருக்கேன். இந்த ஃபாலோயிங் லைன்ஸ்ல எந்த லைன் வந்து சிலருடைய வாழ்க்கை அன்ரெகக்னைஸ்டா போயிடுதுன்றதை எது சொல்லுதுன்னு? Paths of glory, blush unseen, eternal sunshine, proud swells the gale. கண்டிப்பா உங்களுக்கு இப்போதான் சொன்னதுனால தெரியும், blush unseen. Each in his narrow self forever laid. What does a narrow cell refer to? இங்க each in his narrow self forever laid. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இந்த வார்த்தைகளுக்கு? ஈச்னா ஒவ்வொருவரும் அவர்களுடைய அந்த குறுகிய அந்த அப்பார்ட்மெண்ட், அந்த குறுகிய அறையில எல்லாம் தூங்குறாங்க, இல்லை எல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது என்னன்னா கிரேவியார்ட்ல தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அந்த பாக்ஸ்குள்ள எல்லாம், அந்த நேரோ பாக்ஸ்குள்ள தான் எல்லாம் இங்க வந்து படுக்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு நேரோ செல் தான் அவர் சொல்றது எது அப்படின்னு கேக்குறாங்க. எ புவர் மேன்ஸ் ஹட்டா, பிரிசனா, எ காஃபின் ஆர் கிரேவ், எ மாங்க்ஸ் ரூம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், எ காஃபின் ஆர் கிரேவ். Full many a flower is born to blush unseen. This line emphasizes the beauty of nature, the hidden potential of unknown people, the life of rich people, the decay of time. So இது third time நான் கொடுத்திருக்கேன். Okay, full many a flower, இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அது the paths of glory, அதுவும் ஒரு முக்கியமான லைன் தான், அதை எடுக்க மறந்துட்டேன். பட் full many a flower is born to blush unseen, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்.
எத்தனையோ பூக்கள் பூக்கின்றன யாரும் பார்க்காமலே அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ். இது என்ன சொல்ல வருது? த பியூட்டி ஆஃப் நேச்சர்? நோ. த ஹிடன் பொட்டன்ஷியல் ஆஃப் அன்னோன் பீப்புள்? எஸ். த ஹிடன் பொட்டன்ஷியல், அதாவது மறைக்கப்பட்ட அந்த திறமைகள் ஆஃப் அன்னோன் பீப்புள், தெரியாத மக்கள், இந்த மாதிரி சின்ன ஊர்ல மக்கள் வாழ்ற மக்களோட ஹிடன் பொட்டன்ஷியல் தெரியாமலே போயிடுது அப்படின்னு தான் அங்க உட்காந்து வருத்தப்படுவார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.